துட்டு தர மாட்டாங்க துட்டு தர மாட்டாங்க தெரியாத கொடுவாங்க அம்மா இல்ல புள்ளைய பத்தி அவதரியா போன சண்டாளியா போன எங்க அம்மா ஜாதகம் உங்களுக்கு தெரியும் போது உன் ஜாதகம் எங்க அம்மாவுக்கு தெரியாதா? ஒரே குட்டியில உரிய மட்டும் அல்லவா? ஏன் ஜாதகம் உங்க அம்மா கையில இருக்குது குத்ரா பாத்து நிக்கிறாடா அக்காடி தெரியா பண்றீங்களாமா அஞ்சு புள்ளிய பெற்று சண்டாலியா போனோம் எப்படி தெரியுமா? பரவேட்டிலே ரேணுகம்பாவை இருக்கிறாள். அது காரணம் என்ன தெரியுமா? சமதக்கினி முனிவர் என்று ஒருவர் இருந்தார். சமதக்கினி முனிவர் ஆமாண்டா. இவங்க அக்கா தாங்க 2 பேரா பிறந்தாங்க. ரேணுகா சாமுண்டி. ஆமாண்டா. அவர் தவத்தில் இருக்கும் பொழுது அவரை மறக்க வேண்டும் என்று ரேணுகாவா இருக்கிறவ என்ன செஞ்சான்? தவத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போனான். அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாரு? பெண்ணோடையே பராதவர். அந்த நேரத்துக்கு என்ன மாதிரி வச்சுக்க பெண்ணோடைய படகுதான்ற அந்த அம்மா ஒண்ணு வச்சு சொல்றேன்னு அர்த்தம். என்னடா பெண் இல்ல லேடிஸ். மறைந்திருந்து ஓரத்திலிருந்து பார்த்தார். யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து உட்பட்டதால் சண்டாலியாக சாபத்தை கொடுத்துட்டாரு. இவர் என்ன செஞ்சார்? ஐயோ சாமி இறைவானே ஓடி போய் காலை பிடிச்சு அழுதா. இறைவா உங்க தவத்தை கணக்கு நான் வரல, உங்களை மறக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். நீ இப்பொழுது ஆத்தங்கரைக்கு சென்று மணலால் குடம் செய்து தினந்தோறும் அதுல ஜலத்தை கொண்டு வந்தா பூஜை செய்யணும். இவளை என்ன செஞ்சா? ஆத்தங்கரைக்கு போனா மணலை எடுத்தா, குடம் செய்தா, ஜலத்தை கொண்டு அவர் பூஜைக்கு கொடுத்தார். பூஜை கொடுத்து இப்படி நால்வர் இவள் செய்து கொண்டே இருந்ததா திருமணம் செய்துகிட்டாங்க. கமெண்ட் பண்ணுவோம். நீங்க பேசுறதுலாம் வீடியோ தானே. குண்டோர் மகனே அஞ்சு புள்ளிய பெற்றா அப்படி தினந்தோறும் ஜலத்தை கொண்டு வருவது வழக்கம் அல்லவா? ஒரு நாள் பூஜைக்கு நேரமாகி விட்டது. இவள் என்ன செய்தார்? ஆத்தங்கரைக்கு சென்று மணலால் குடம் செய்தார். குடம் செய்து ஜலத்தை எடுக்கின்ற நேரத்தில் ஆகாய மார்க்கமாக கந்திரவன் சென்றான். ஆமாண்டா. தலை நிமிந்து கூட பார்க்கல. தண்ணியில கொடுத்து வச்சு அவன் உருவத்தை பார்த்தான். ஆமாண்டா. பார்த்த உடனே அடடா என்ன அழகு வாழ்ந்த ஆண்மகன், இப்படி ஒரு அழகு வாழ்ந்த ஆடவனா அப்படின்னு மனசுல நினைச்சான். அப்படின்னு தண்ணியில நினைச்சா பாரு இந்த குடம் கோடை உடஞ்சிடுச்சு. பத்திரி தன்மை கோடு கலந்தது. இவன் என்ன செய்யறா? அழுகுறா, கத்துறா, கதறா, கொடுத்த பண்றா வரல. என்ன செய்யறது? ஏய் கொடுத்து செய்து செய்ய முடியல. நானத்தான் உணர்ந்து பார்த்தா ஜமதக்கினி முனிவர் அடடே பூஜைக்கு நேரமாக்கி விட்டது. அப்படி நானத்தால் உணர்ந்து பார்த்தா இவள் பத்திரி தன்மை கலந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா 4 பிள்ளைகளை வளர்த்தான். அவள் என்ன சொன்னா தெரியும்? தாய் தவறு செய்துட்டா. அதனால உயிரோடு இருக்க கூடாது. உன்னுடைய தாயின்
கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு வெட்டி வைத்து அப்படின்னு சொன்னாரு. 4 பேர் முடியாது சொல்லிட்டாங்க. முடியாது சொல்றாங்க. 5வது மகன் பரசுராமனை அழைத்து மகனே உன் தாய் தவறு செய்து விட்டார். தவறு செய்தவள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று அவனிடத்தில் சொல்றதுமே அப்பா தாய் பலி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோரடி எடுத்துன்னு வரான்டா. அவன் தேத்துறான். ஆமாண்டா ஓடி போய் என்ன செஞ்சா தெரியுமா? 7 ஆளு சாதிக்கலாம். அதுல கை வைக்க சொல்லுமா. என்ன செஞ்சா தெரியுமான்னா பேச முடியலடா. 7 ஆளு சாதிக்கலாம். கீழான ஜாதி அருந்ததி இனம் என்று சொல்லக்கூடிய செக்கிலி குலத்தில் இவன் அடைக்கலம் முகுதா. ஆமாண்டா அந்த குலத்தில் பிறந்த அருந்ததி பெண்ணானவள் ஒருத்தி இவளுக்கு ஆதரவு கொடுத்தான். வந்த வேகத்துல என்ன செஞ்சா அவனையும் பார்க்கல இவளையும் பார்க்கல. ஒரே வெட்டு இருவர் தலையும் ஒரு பக்கமா தலை வேற இந்த வேற தலை வேற பண்ணிட்டாரு என்று அவர் கொடுத்த சாபம் பழிச்சிருச்சா? ஆமாண்டா. பிறகு என்ன செய்தான் படுத்த பிரகாரம் அவன் செஞ்சான். மகனே தாய் வெட்டி அல்லவா உனக்கு வரம் 2 வரம் வேணும்னு பரசுராமர் கேட்டார். என்ன வரமா? என்ன வரம் தெரியுமா? மீன் தாய் வேணும். ஆமா. அவர் என்ன செய்தார்? கவனத்தில் இந்த நீரை கொடுத்து உன்னுடைய தாயின் தலையில் உடம்பை ஒன்றாக வைத்து இந்த ஜலத்தை தெளித்தார். தாய் உயிர் பெற்றதா அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு நாள் இவன் தாயை வெட்டிட்டு அவன ஆத்திரத்துல ஓடி வரான்டா. ஆமாண்டா தலையை மாத்தி வச்சுட்டு அவசரத்துல இவன் ஜலத்தை தெளிச்சான் உடனே. ஆமாண்டா ஓடுது செக்கில் சிவம் இவன் தலை செக்கில் சிவோட முடியும் இவளுடைய தலை இப்படி மாறி மாறி நிக்கிறாங்க. கொடுத்து வச்ச புண்ணியமா கொடுத்து வச்ச புண்ணியம் யாரும் எல்லாம் எடுத்ததான் வாங்கி வச்சுக்கிறீங்க. கொடுத்து வச்சுக்கிறேன். 6 மாசத்து கருப்பு இப்பதான் தீர்ந்துச்சு பாரு. என்னடி? ஆமா. விடாத அவனை விடாத அம்மா கூட சேர்ந்து தெரியாது சேர்ந்துக்கிறாரா? உனக்கு என்ன சரி? உனக்கு உலகத்துல சக்தி இல்லாத கூட இருந்துலாண்டா. தண்ணி இல்லாத உயிர் வாழ முடியுமா? ஆமா. குடிக்கிறவங்க 10 பேர் செத்துருவாங்கடா. அப்ப சரக்கு இல்லாம வாழ முடியாதுன்றியா? எங்க சைடிஸ் இல்லாம குடிக்க முடியாது. சைடிஸ் இல்லாம குடிக்க முடியாது. சரக்குல தண்ணி ஊத்தாத குடிக்க முடியாது. தண்ணியே ஊத்தினால இந்த சக்தி இருந்தாதான் உள்ளே போகும். சக்தி இல்லனா இங்க பாருடா, உயிர் போகும்போது கூட சரக்கு பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? சாமி சாமி மாலை போடுவீங்களா? உயிர் போகும்போது கூட தண்ணி இருந்தாதான் உயிர் போகும். சக்தி வரணும் தண்ணி குடிக்கணும். அப்ப யார் பெரியவா? தண்ணியே குடிக்கணும்னா அந்த சக்தி இருந்தாதான் குடிக்க முடியலடா. தண்ணி மட்டும் எங்க ஊத்துவீங்க? வாயில ஊத்துறே நேரா போகுது. இந்த சக்தி மனது வந்து என்னடா குடிக்க முடியாது. தண்ணி குடினா ரேணுகா போணும். அம்மாவுடைய சக்தினா
அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி எடுத்து எப்படிடா சாப்பிடுவேன்? மச்சான் வாங்கி பதவன வந்துக்கிற வண்டிக்கு நான் பழி பார்த்து போயா மச்சான் வாங்கிட்டு பாடி ரொம்ப வீக்கா இருக்கு நான் ஏகப்பட்ட சவுண்ட் வந்து போயிருந்தேன் நான் தச்சூர் கிராமத்துல உன கை பார்க்காத நான் போக மாட்டேன். ஐயா யார் நினைச்சுக்கிறேன் உதவாங்க அது இடமே கிடையாது ஐயா பெரிய ரவுடிமா நானு எங்க ஊர்ல தெரியுமா எங்க சண்டை நடந்தாலும் நான் தான் அடியான்